Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு மேத்ஸ் பசில் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்ல 4 சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. சோ 4 சர்க்கிள்லயே பாத்தீங்கன்னா நமக்கு 6 நம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட் சர்க்கிள்ல நமக்கு ஒரு நம்பர் மிஸ்ஸிங்கா இருக்கு. சோ அந்த நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல நம்ம ரெண்டு நம்பர்ஸ்க்கு இடையில என்ன 7 க்கு 9 க்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2 தான் டிஃபரன்ஸா இருக்கு. அதே மாதிரி 9 க்கு 11 க்கு பாத்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸும் வந்து 2. சோ நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் பாத்தீங்கனாலும் 2. சோ இது மாதிரி 2 டிஃபரன்ஸ் தான். சோ இது மாதிரி 2 நம்பர்ஸ் தான் வந்து டிஃபரன்ஸா இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல இன்க்ரீஸ் 2 நம்பர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ இது வந்து இன்க்ரீஸ் பை நம்பர் 2. சோ 2 தான் வந்து இதுல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 க்கு 7 க்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3. சோ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3. அதே மாதிரி 7 க்கு 10 க்கு பாத்தீங்கன்னா 3. சோ இது வந்து 3 வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. சோ இந்த செகண்ட் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா நம்பர் வந்து என்ன நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 3. சோ இன்க்ரீஸ் பை நம்பர் 3. சோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து 2 வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. செகண்ட் சர்க்கிள் பாத்தீங்கன்னா 3 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சர்க்கிள் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு. ஓகே, இத அப்புறம் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்பர்ல பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர்ல வந்து சோ லாஸ்ட் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ்ல வந்து வருது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சோ 4 க்கும் சோ 1 க்கு 5 க்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 4. சோ 4. அதே மாதிரி 5 க்கும் 9 க்கும் பாத்தீங்கன்னா 4. சோ இது மாதிரி 4 தான் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. சோ லாஸ்ட்ல இருக்கக்கூடியது இன்க்ரீஸ் பை நம்பர் 4. சோ பாத்தீங்கன்னா 4 தான் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல 2 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. செகண்ட் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா 3 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. சோ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 4 வந்து ஆட் ஆகி இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துச்சு. இப்போ நம்ம இந்த சர்க்கிளை வந்து நம்ம மிஸ்ஸிங் நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதுல எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த ரெண்டு நம்பருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? 6 கூட எதை பிளஸ் பண்ணா 11 வரும்னு பாத்தீங்கன்னா சோ இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5. சோ 6ல இருந்து 7 8 9 10 11. சோ 5 தான் வந்து இதோட டிஃபரன்ஸ். அதே மாதிரி எல்லாத்துலயுமே வந்து 5 வருதா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ 11 க்கும் 16 க்கும் 11 12 13 14 15 16. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 5. சோ இப்போ நெக்ஸ்ட் நம்பர் வந்து நமக்கு தெரியாது. சோ நம்ம இப்போ 5 வந்து இது கூட ஆட் பண்ணி பார்க்கலாம். 16 17 18 19 20 21. சோ 5 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 21 வருது. சோ again நம்ம இந்த நம்பர்ஸையும் வந்து செக் பண்ணிக்கலாம். சோ 21 கூட எதை பிளஸ் பண்ணா 26 வரும் 5. சோ அதே மாதிரி இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாலும் 26 கூட 5 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 31 வரும். சோ அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 5. இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 21 கிடைச்சிருச்சு. சோ இந்த தேர்ட் சர்க்கிள் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பை நம்பர் 5. சோ 5ல கிடைச்சிருக்கு. சோ நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 21. ஓகே, செகண்ட் பசில்ல பாத்தீங்கன்னா நமக்கு 3 இது கொடுத்திருக்காங்க. 4 2 7 3 1 சென்டர்ல 9. சோ இது மாதிரி கொடுத்திருக்காங்க. லாஸ்ட்ல 1ல பாத்தீங்கன்னா சென்டர்ல நமக்கு நம்பர் இல்ல. சோ இந்த மிஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கலாம். சோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மூணு நம்பரையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். 4 2 7 இது மூணையும் வந்து ஆட் பண்ணலாம். சோ 4 plus 2 plus 7 இது மூணையும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் வந்து நம்ம தனியா ஆட் பண்ணணும். சோ 3 plus 1. இப்போ இந்த ரெண்டுக்கு வர ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். சோ 4 plus 2 plus 7 பாத்தீங்கன்னா 13 minus 3 plus 1 4. சோ 13 minus 4 9. சோ இந்த 9 தான் வந்து நமக்கு இங்க சென்டர்ல கொடுத்திருக்காங்க, ஆன்சரா கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம அதே மாதிரி செகண்ட் ஒன்ன பார்க்கலாம். சோ இந்த மூணு நம்பரையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். சோ 3 plus 5 again இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணலாம். சோ இது ரெண்டு ஆன்சரையும் வந்து 4 plus 2. சோ இதுல ரெண்டு ஆன்சரையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ 3 plus 5 பாத்தீங்கன்னா 11 minus 4 plus 2 6. So 11 minus 6 5. So நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சென்டர்ல 5 ஆன்சர் கிடைச்சிருச்சு. சோ இதைவே வெச்சு நம்ம லாஸ்ட் ஒன்னையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணனும். 6 plus 9 plus 2 மைனஸ் இந்த ரெண்டு நம்பரையும் தனியா ஆட் பண்ண போறோம். 4 plus 3. ஓகே, 6 plus
9 plus 2 இது வந்து 3 ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 17 கிடைக்குது. நம்மளுக்கு 17 கிடைக்குது. மைனஸ் 4 plus 3 7. ஸோ 17 minus 7 10. ஸோ நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 is the answer. ஸோ இதே மாதிரி மேக்ஸ் பசில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.